வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இரண்டு முக்கியமான பிரதிகளோடு இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தவிசாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பஷீர் ஷேகுதாவத் அவர்கள். அதே நேரத்தில் மற்றொரு இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாக இம்ரான் மௌரூஃபுக்கு ஒரு தொலைக்காட்சியினூடாக ஒரு நேர்காணலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. முதலில் நான் இம்ரான் மௌரூஃபிடம் சாதாரணமாக வயதை ஆண்களிடம் கேட்கக்கூடாது என்பார்கள், ஆனால் அரசியல்வாதிகளிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய வயதை தெரிந்து கொள்ளலாம். 31 வயது. சரி, நன்றி. நான் முதலாவதாக மூத்த அரசியல் தலைமை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தவிசாளரிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன். பஷீர் ஷேகுதாவத் அவர்களே, உங்களுடைய ஆதரவு இன்றி வந்த ஒரு அரசாங்கம் தான் நல்லாட்சி அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? யாருடைய ஆதரவின்றி வந்த அரசாங்கம் என்று சொல்கிறீர்கள்? அதாவது பகிரங்கமாக நீங்கள் இந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பதற்கான பணியில் ஈடுபடாத நிலையில் வந்த ஒரு அரசாங்கம். நான் அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு தனி மனிதன் அல்ல. நான் அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தின் இரண்டாவது தலைமை உறுப்பினராக இருப்பவன் நான். எங்களுடைய கட்சி சம்பந்தமான விடயங்களில் ஒரு கலந்துரையாடலில் தான் நாங்கள் இருந்தோமே ஒழிய, நான் பகிரங்கமாக எப்பொழுதுமே ஒரு பகிரங்கமான அரசியல் நடவடிக்கை ஒன்றின் மூலமாக, ஒரு தனிநபருடைய பகிரங்கமான அரசியல் நடவடிக்கையின் மூலமாக ஒரு அரசாங்கத்தை தோற்றுவிப்பதும் ஒரு அரசாங்கத்தை இல்லாமல் செய்வதும் நடக்கிற விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுடைய ஆதரவு இல்லாமல், என்னுடைய ஆதரவு இல்லாமலும் இது வெல்லக்கூடிய அரசாங்கம் தான் என்பதை காட்டியது தான். அது வேற ஒன்றும் இல்லை. நான் பெரியொரு இலட்சக்கணக்கான வாக்குகளை கொண்டு ஆதரவு தளத்தை கொண்ட ஒருத்தன் அல்ல. ஏனென்றால் நான் என்னுடைய அரசியல் வழிமுறைகளும் என்னுடைய அரசியலின் தன்மையும் வித்தியாசமானது. ஜனரஞ்சகமான அரசியலுக்குள் இருந்து நான் அரசியலுக்குள் போகவே இல்லை. 1989ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றத்துக்கு போன காலத்திலும் அதற்கு முன்பும் ஒரு ஜனரஞ்சகமாக எதையாவது சொல்லி மக்களை கையகப்படுத்தி ஒரு கூட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வியூகத்தில் எப்பொழுதும் நான் அரசியலை செய்தவன் அல்ல. அதே நேரம் நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலே இணைந்து வேலை செய்த காலத்திலும் எனக்காக எந்த ஆதரவும் தேவையில்லை. ஸ்தாபனத்துக்கான ஆதரவு, கட்சிக்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று தான் சொன்னேன். வந்து பேசுகிறவரிடமும் எனக்கான ஆதரவு தேவையில்லை. நான் ஒவ்வொரு தேர்தல்களையும் சொல்லிட்டீங்க. அதே போல் தான் என்னுடைய தனிப்பட்ட ஆதரவும் யாருக்கும் தேவையில்லை என்ற ஒரு அரசியல் நிலைப்பட்டிருப்பது தான் நான். அதே நேரத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்படும் இந்த அரசாங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்பது குறிப்பாக சிறுபான்மை சமூகங்கள் மத்தியில் பெருவாரியாகவே அது இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களுடைய காணி பிரச்சனை உள்ளிட்ட இணைய விடயங்கள் தொடர்பில் ஓரளவுக்கு இப்பொழுது அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் மிக நீண்ட காலமாக கடினமான பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து வருகின்ற மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் ஓரளவு அலசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய எந்த ஒரு சிறிய பிரச்சனை தொடர்பிலும் கூட இந்த அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா, இல்லை ஏதேனும் உள்வழியாக சரி நடக்கிறதா என்றொரு வெளித்தருகின்ற அளவுக்கு எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. ஏன் இந்த ஒரு பின்னடைவு? முதலில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அந்த அரசு மாற்றம் மட்டுமல்ல, நீண்ட காலமாக இருக்கும் எதையும் மாற்றுவது சாத்தியம்தான் என்கிற ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நடந்தேறிய விஷயமாக தான் நான் அதை பார்க்கிறேன். மற்றது சிறுபான்மை இனங்களின் மீதான கடந்த அரசின் பார்வை அல்லது கடந்த சிறுபான்மை மக்களுடைய இறைமை பாதுகாப்பு சம்பந்தமான அக்கறையின்மை தான் பிரதானமான காரணமாகவும் இருந்தது. பல காரணங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு காரணம். மற்றது என்னை பொறுத்தவரையிலும் நான் உங்களுடைய அந்த கேள்வியையே பதிலாக்கி உடன்படுகிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இலங்கை முஸ்லீம்களுடைய அரசியல் பிரமுகர்கள், நான் உட்பட, இன்னும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஆழமாக விவாதித்து செயல்படுவதற்கு நடவடிக்கைகளை இன்னும் எடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமாக இலங்கை முஸ்லீம்களுடைய பார்வை மதம் சார்பாகவே முழுமையாக திரும்பிவிட்டது.
அந்த விடயத்தில் மாத்திரம்தான் உடனடி கவனம் செலுத்தப்படுகிறது. ஒரு இனத்துவ அரசியல் அல்லது அடையாள அரசியல் என்பது மறைந்து மங்கி கொண்டு போகிற ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இலங்கை முஸ்லீம்களும் அரசியல் கட்சிகளும் வாழ்ந்து வருகிறோம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்திலே நிகழ்ந்த இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது மத அடிப்படையிலான நடவடிக்கைகளாக இருந்தமையால் முஸ்லீம்கள் உண்மையாக தங்களுக்கு இருக்கிற அரசியல் நோக்கங்களையும் அரசியல் பிரச்சனைகளையும் அரசியல் விடயங்களில் தாங்கள் அடைய வேண்டிய அடைவுகளையும் மறந்து, ஈவன் எங்களுடைய அரசியல் கட்சிகள் உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும், நான் ஒரு திறந்த விமர்சகனாகவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் செய்து வந்திருக்கிறேன், அந்த அடிப்படையிலே அப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. எனவே நாங்கள் மிக அவதானமாக எங்களுடைய அடையாள அரசியலில் மீளுறு பெற வேண்டிய, அடையாள அரசியலை மீண்டும் உரத்து பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, முஸ்லீம்களுடைய வாழ்புலம், இலங்கையின் வாழ்நிலம் உண்மையிலேயே 2 பிரச்சனைகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வடகிழக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும், வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கு வேறு விதமான பிரச்சனையும் இருக்கிறது. வடகிழக்கிலே இருக்கிற இனத்துவ அடிப்படையிலான அரசியலில் பேசப்படுகிற பேசுபொருள் என்பதும் உரத்த குரல் என்பதும் தெற்கிலே வாழ்கிற முஸ்லீம்களை மத அடிப்படையிலும் தனி அடையாளம் கண்டும் பாதிக்க செய்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அரசியல் தலைவர்களுக்குள் இருக்கிறது. இது நீண்ட காலமாக இருக்கிறது. ஆகவே ஒரு அடக்கி வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் போக்கு இருக்கிறது. எனக்கு அந்த அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் பொதுபல சேனையினுடைய நடவடிக்கைகளுக்கு வடகிழக்குக்கு வெளியிலே தான் அந்த நடவடிக்கைகள் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தது பெரும்பாலும். ஆனால் அதற்கு எதிராக குரல் எழுப்பியதும் அதற்கு போராட தயாரானதுமான ஒரு சமூகமாகத்தான் வடகிழக்கிலே வாழ்கிற முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஆகவே எப்பொழுதும் அரசியல் ரீதியாகவும் அரசியல் குரல் ரீதியாகவும் பலமானவர்களாக வடகிழக்கிலே இருக்கிற முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அதுதான் இலங்கை முஸ்லீம்களின் அரசியல் முதுகல் என்பது வடகிழக்கில் இருக்கிறது. ஆகவே அது எப்பொழுதும் தன்னுடைய குரலை உயர்த்துகிற போது, சரியான லொபியிங் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் செய்கிற போது, சிங்கள மக்களுக்குள் வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகிற முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையை சரியாக கொண்டு செல்கிற விஷயங்களை செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஒவ்வொரு கட்டங்களிலும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 நடவடிக்கைகளும் சேருகிற போது முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அரசியலை நாங்கள் மீண்டும் யோசிக்க வேண்டும். எல்லாம் விடுபட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான போட்டி, பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிகளுக்குரிய போட்டியை விட முஸ்லீம் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி, முஸ்லீம் நபர்களுக்கு இடையிலான போட்டி, ஊர்களுக்கு இடையிலான போட்டி, மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டி என்று இந்த அரசியல் காலங்களில், தேர்தல் காலங்களில் மட்டும் எழுந்து வருகிற உறுப்பினர்களை தெரிவு செய்கிற, பிரதிநிதிகளை தெரிவு செய்கிற போராட்டத்துக்கு அப்பால் முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் இன்னும் நீளவில்லை, அது போகவில்லை. அஷ்ரப் அவர்களுடைய காலத்திலும் அதற்கு பிந்தி எங்களுடைய இன்றைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய 2010ஆம் ஆண்டு காலம் வரையிலான காலத்தையும் விட 2010 இருந்து இப்பொழுது இருக்கிற காலம் அரசியல் ரீதியாக முஸ்லீம்களுடைய பெரிய மங்கிய ஒளியாக மிகவும் பின்னடைவை கண்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய அடையாள அரசியல் இருக்கிறது. மீளக் கட்டி எழுப்புவதற்கு நான் வடகிழக்கு இருக்கிற முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, எல்லா முஸ்லீம்களும் இன்னொரு சகோதரமான தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த ஆதரவு, சிங்கள மக்களுக்குள்ளே இருக்கிற முற்போக்கு சக்தியினுடைய ஆதரவு நமக்கு தேவை. அதற்கான அவசரமான வேலை திட்டங்களை நாங்கள் வகுத்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதே நேரத்தில் தவிசாளர் அவர்களே, உங்களுடைய கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கமே முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய இறைமையை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு நோக்கங்களோடு அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கிறீர்கள், நீங்களும் கட்சிக்காக நிறைய பேசியிருக்கிறீர்கள், மக்கள் மத்தியில் சென்று விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள், ஒவ்வொரு தேர்தல்களிலும் மக்களிடம் வாக்கு கேட்பதற்காக பல தடவைகள் சென்று பல்வேறு விடயங்களை கூறி கட்சியோடு அவர்களை ஒன்றிணைக்க வைத்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு, சுயநிர்ணய உரிமை, இறைமை இவற்றை பாதுகாக்கின்ற நடவடிக்கை கனகச்சிதமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செய்தது என்று நினைக்கிறீர்களா, அல்லது அந்த கட்சியும் இந்த இடத்தில் தவறளித்திருக்கிறது அல்லது ஒரு பின்னோக்கி நகர்கிறது என்று கருதுகிறீர்களா? முஸ்லிம்களுடைய அடையாள அரசியலின் அச்சாணியே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான். எல்லா தமிழினம் தன்னுடைய அடையாள அரசியலை 60 ஆண்டுகளாக செய்கிறது, 60 ஆண்டுகளுக்கு மேலாக செய்கிறது. தமிழர்களுடைய அடையாள அரசியலை பார்த்து சிங்கள பௌத்த இனமும் தங்களுடைய அடையாள அரசியலை தொடங்கிவிட்டது நீண்ட காலமாக. இப்பொழுது நாட்டில் இருப்பது அடையாள அரசியல் மாத்திரம்தான். மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம்கள் அடையாள அரசியலுக்குள் போகாவிட்டால் அழிந்து போகிற வாய்ப்பும், முகவரி இழந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது, முகவரியே இருக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னார். ஆகவே அந்த இன்றைய இலங்கையில் உள்ள அரசியல் என்பது அடையாள அரசியலை முன்னிறுத்திய அரசியல் என்பதும் இனத்துவ அரசியலை முன்னிறுத்திய அரசியல் என்பதும் இந்த சிங்கள பௌத்த தலைவர்கள்
தேசிய கட்சிகளில் இருக்கிற பெரும்பாலானவர்களும் சிறிய சிங்கள பௌத்த கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் இலங்கையில் பெரும்பான்மையாக இருந்தாலும் உலகத்தில் சிறுபான்மை என்று பார்க்கிற ஒரு மனநிலையில் அரசியல் செய்து வருகிற நிலைமையை பார்க்கிறோம். அதே நேரம் இந்த முஸ்லீம்கள் உலகத்தில் பெரும்பான்மையில் இனங்களில் ஒன்று, தமிழர்கள் இந்த பிராந்தியத்தில் பெரும்பான்மையானவர்கள் என்று பார்க்கிற பார்வையினால் இலங்கையை தங்களுடைய ஆதிபத்தியத்தையும் அதிகாரத்தையும் தங்களுடைய அரசியலையும் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்கு ஏனைய இனங்களின் மீது பாய வேண்டிய அல்லது அந்த விஷயம் இருக்கிறது. அல்லது தங்களுடைய தற்காப்பு என்பது இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் முஸ்லீம்களுக்கான விஷயங்களில் விட்டு கொடுக்காமல் இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது தான் என்று நம்புகிற அரசியல் இன்றும் வாழ்கிறது எந்த ஆட்சியிலும். அப்போ அதற்கான தீனியை போட்டு அதனை தக்க வைக்காவிட்டால் அல்லது அதனை இல்லாமல் செய்து போகிற போக்கிலே இருந்தால் எந்த ஆட்சி நிலைக்க முடியாது என்கிற அச்சத்தோடு இந்த அரசியல் செய்யப்படுகிற சூழ்நிலை நாங்கள் அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஒரு விதமான கோணத்தில் இனப்பிரச்சனையை பார்ப்பதும் உள்ளக விசாரணையை வேறொரு விதமாக பார்ப்பதும் அதற்கு வெளிநாட்டு உதவிய உள்ளக விசாரணைக்கு சர்வதேச உதவி பெறப்படும் என்பதும் ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வெளிநாட்டு உதவிகள் பெறப்பட மாட்டாது என்று சொல்வதுமாக இரண்டு பாதைகளில் இந்த புதிய இனத்துவ அரசியலின் தீர்வுக்கான முயற்சியில் பயணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி உருவானதே பெரிய விஷயம்தான். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி அஷ்ரஃபோருடைய காலத்திலே இருந்து பெரிய தியாகங்கள் செய்த கட்சி. உயிரை இழந்திருக்கிறோம். அஷ்ரஃப் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்களே இந்த அரசியல் காரணங்களாக அரசியல் நிமித்தம் அவருடைய உயிரை கொடையாக தானமாக கொடுத்தார் என்று தான் நாங்கள் நினைக்க வேண்டும். அதே மாத்திரமல்ல, இந்த 2005ஆம் ஆண்டு வரையும் மிகவும் முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரசியல் போராட்டம் இருந்தது. அதற்கு பின்பு அரசியல் போராட்டத்தை செய்வதற்கு கட்சியை காப்பாற்றுகின்ற போராட்டத்தை செய்ய வேண்டிய ஒரு மிகவும் இக்கட்டான நிலைமை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருந்தது. அதில் தான் நாங்கள் மிக கவனமாக இருந்தோம். ஏனென்றால் ஒரு பாத்திரம் இல்லாமல் நீங்கள் எதனையும் எடுக்க முடியாது. ஆகவே அந்த பாத்திரத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அந்த அடிப்படையிலான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த கடந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் புதிய வியூகங்களோடு மக்களுக்குள் சென்று வேலை செய்கிறதும் கட்சியை உறுதிப்படுத்துவதற்குமான ஒரு வேலை திட்டத்தில் இறங்கி இருக்கிறது நான் நம்புகிறேன். இன்னும் முக்கியமாக கூடிய ஜனநாயக விழுமியங்களை பேணியபடி கூடுதலாக எல்லா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உயர்பீட உறுப்பினர்கள் ஏனைய உறுப்பினர்களுக்கு சமத்துவ நிலையை சரியாக பேணியபடி உறுதியாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு தோளோடு தோள் நின்று ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகருகிற ஒரு முக்கியமான பணியை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தவிசாளர் அவர்கள் என்னுடைய இந்த கேள்விக்கு நீங்கள் சுருக்கமாக பதிலளித்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருக்கிற பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதா அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதா என்பது எப்போது உட்கட்சி பூசல் நிறைவடையும்? உட்கட்சி பூசல் என்பதை விட ஜனநாயக மேம்பாடு தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். கட்சிக்குள் ஜனநாயகம் மேம்பட வேண்டும், அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் நான் நினைக்கிறேன். அப்படியான பார்வை இருக்கிறது. தலைவர் உள்பட எல்லோரும் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதும் கூடுதலாக கட்சியை உறுதிப்படுத்துவதும் வேலை திட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய பிரச்சனை அபிலாசைகளை தீர்த்து வைப்பதில் உள்கட்சி பிரச்சனை ஒரு தடையாக இருக்கவில்லை நான் நினைக்கிறேன். நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனை இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் அந்த ஒரு தாமதம் ஏற்பட்டது இதில் நிச்சயமாக இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. அது முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ளும் அப்படியான பிரச்சனைகள் இருந்தன என்பதை சொல்வதில் யாரும் வெட்கப்பட தேவையில்லை. சரி, அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இளம் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப் அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வந்ததொன்றும் அதிசயம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஒரு அரசியல் பரம்பரையைச் சேர்ந்தவர். ஆனாலும் உங்களை பற்றி நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது. நீங்கள் ஒரு இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், திருகோணமலை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல் மாத்திரம்தான் தெரியும். அரசியல் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் இம்ரான் மௌரூஃப் யார் என்று தெரியும். எனவே உங்களுடைய அரசியல் பிரவேசம், உங்களது குடும்ப பின்னணி பற்றி நீங்கள் பொதுமக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. உண்மையிலே அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் நீங்கள் கூறியது போன்று என்னுடைய தந்தையார் காலம் தொட்டு என்னுடைய தந்தையினுடைய அண்ணன், அதாவது எம்ஏஹெச் அலி அவர்கள் தொட்டு, அதே போன்று என்னுடைய தந்தை 20 வருடங்களாக, அதாவது 1977ஆம் ஆண்டு தொடக்கம் 1997ஆம் ஆண்டு வரை 20 வருடங்கள் தோல்வி தழுவாத ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்த ஒருவர் தான் என்னுடைய தந்தை அவர்கள். ஆகையால் அவருடைய மரணத்துக்கு பின்னர் எந்தவித ஒரு அரசியல் தொடர்பும் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலே மக்களினுடைய எதிர்பார்ப்புகளாகவும் அல்லது எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவின்
வேண்டுகோளுக்கும் இணங்க என்னால் நான் அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தும் 2010ஆம் ஆண்டு என்னுடைய அந்த அரசியல் வருகை என்ற ஒரு விடயம் ஒரு குறுகிய ஒரு கால அவகாசத்துக்குள் தான் எனக்கு அந்த அரசியல் என்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருந்தும் ஒரு மாத அந்த காலப்பகுதியிலே எங்களால் ஏழுமான முயற்சிகளை இட்டு நாங்கள் அந்த 2010ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நான் களம் இறங்கிய போதிலும் ஒரு மாதம் நாங்கள் வேலை புரிந்ததன் காரணமாக 19,600 வாக்குகளை எங்களுடைய அந்த திருகோணமலை மாவட்ட மக்கள் எனக்கு அளிப்பதற்காக அவர்கள் முன்வந்தார்கள். இருந்தும் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாத ஒரு நிலை அன்று இருந்தது. அதற்கு அடுத்ததாக மாகாண சபை 2012ஆம் ஆண்டு எனக்கு மாகாண சபை சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்த சந்தர்ப்பத்திலே அதில் ஒரு வேட்பாளராக இறங்கி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பாக இருக்கின்ற, அதாவது கிழக்கு மாகாணத்திலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கின்ற ஒரே மாகாண சபை உறுப்பினர் என்ற முறையிலே திருகோணமலையை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினராக நான் 2012ஆம் ஆண்டு மாகாண சபையிலே தெரிவானேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய 2.5 வருட மாகாண சபையில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு சில விடயங்களை முன்னெடுத்ததன் காரணமாக 2015ஆம் ஆண்டு பொது தேர்தலும் அதே போன்று ஜனாதிபதி தேர்தலிலே ஏற்பட்ட மாற்றங்கள் உடன் சேர்ந்து அந்த தேர்தலில் கூட சுமார் 33,000 வாக்குகளை மக்கள் அளித்து இன்று என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகையால் அரசியல் என்ற விடயம் என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே பின்னி பிணைந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் அது ஒரு புதிய விடயம் கிடையாது. இன்று பலர் எத்தனையோ விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலே, அரசியலை நன்கு அறிந்தவன் என்ற முறையிலே இன்று என்னுடைய அரசியல் பணிகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கின்றது. உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு பெருமையாக இருக்கிறதா, அல்லது ஒரு 31 வயதுடைய ஒரு இளைஞரை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள்? திருகோணமலை மாவட்ட மக்களை பொறுத்தவரையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அதனை நீங்கள் இவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும், என்னை நம்பி மக்கள் இந்த பொறுப்பினை ஒப்படைத்து விட்டார்கள் என்று பாரமாக கருதுகிறீர்களா? உண்மையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் இன்று என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அன்று மாகாண சபை உறுப்பினராகவோ தெரிவானதுக்கான முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் எனின், என்னுடைய தந்தை அவர்கள் 77ஆம் ஆண்டு தொடக்கம் 97ஆம் ஆண்டு அவர் மரணிக்கின்ற அந்த 20 வருட காலமாக தோல்வியே காணாத ஒரு அரசியல்வாதி. இன்று கூட சில பின்தங்கிய பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பத்திலோ அல்லது என்னை காணுகின்ற சந்தர்ப்பத்திலோ அவர்களுடைய, அதாவது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அல்லது அந்த பழமை வாய்ந்த மக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்ற அந்த நிலையை பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் ஒரு 20 வருடங்கள் மரணித்த ஒருவருடைய பெயரை அல்லது அவருடைய சேவையை உச்சரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்ற அந்த விடயம் என்பது அவருடைய சேவையை எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயம். உண்மையிலேயே திருகோணமலை மாவட்டம் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், மூவின மக்களும் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாவட்டம். அதாவது சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம்கள் என்று, அதாவது எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கின்றது சமாதான மாவட்டம் என்று. ஏனென்றால் நாங்கள் மூவின மக்களும் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் என்னுடைய தந்தையினுடைய அந்த அரசியல் காலத்தில் கூட அநேகமானவர்கள் சிங்கள மக்கள் அவர்களுக்கு வாக்குகளை வழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு விடயத்தை 1994ஆம் ஆண்டு இலங்கை பூராக ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியை தழுவுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட திருகோணமலை மாவட்டத்தில் என்னுடைய தந்தையும் இன்னும் ஒரு சிங்கள சகோதரரும் வெற்றி பெற்று ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்ற ஒரு மாவட்டம். ஆகையால் இப்படியாக இருந்த ஒரு மாவட்டத்திலே அவர்களுடைய சேவை மீண்டும் தேவைப்படுகின்ற என்ற ஒரு விடயத்துக்காகத்தான் இன்று மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள். இன்று நான் தேர்தலிலே அல்லது நான் இந்த தேர்தல் விடயங்களிலே களமிறங்கும் போது எனக்கு தொடர்ந்து எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ கேலி பேச்சுக்கள், எத்தனையோ கிண்டல்கள், இவ்வாறு பல விஷயங்களை நாங்கள் எதிர்நோக்கினோம். நீங்கள் கூறியது போன்று சிறுபிள்ளைத்தனமாக கூட என்னை பல விடயங்களை அந்த தேர்தல் மேடைகளிலே எங்களுடன் இருக்கின்ற கட்சி சார்ந்தவர்களோ அல்லது பழைய அரசியல்வாதிகளோ பல குழப்பங்களையோ அல்லது சில விடயங்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள். இருந்தும் மக்களுடைய நம்பிக்கை, இவருடைய தந்தையுடைய சேவை நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் அவருடைய மகன் என்ற முறையில் அவர் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை வைத்ததன் காரணமாகத்தான் இன்று 33,000க்கும் அதிகமான வாக்குகளை இன்று என்னால் பெற முடியக்கூடியதாக இருந்தது. இன்று சிறுவனாக இருந்திருந்தால் அவர்கள் வாக்களித்தவர்கள் இன்று முட்டாள்கள் அல்ல என்றால் வாக்களித்தவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே ஏதோ ஒன்று தேவைப்படுகின்றது, அந்த தேவையை இவர் மூலம் நிவர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்று இந்த வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதே நேரத்தில் தவிசாளர் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மீது
இப்பொழுது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த சர்ச்சைகளை வைத்து வெளியில் பொதுமக்கள் பேசிக்கொள்கின்ற விடயம் 225 தேசிய பட்டியல் உறுப்புரிமை கிடைத்தாலும் போதாது என்று தெருவில் நிற்கும் பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்றால் முஸ்லிம்களின் தேசிய பிரச்சனையை விட இந்த தேசிய பட்டியல் விவகாரம் சர்ச்சைகளை உண்டு பண்ணியிருப்பது இதற்கு காரணம். SLMC மீதான பொதுமக்களின் இந்த அபிப்பிராயம் தொடர்பில் உங்களது அபிப்பிராயம் என்ன? தேசிய பட்டியல் உறுப்புரிமை சம்பந்தமாக தேர்தல் காலங்களிலும் தேர்தல் ஏற்பாடு காலங்களிலும் பலவிதமான உத்தரவாதங்கள் எல்லா அரசியல் கட்சிகளாலும் வழங்கப்படுகின்றன. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுக்குற உத்தரவாதங்களில் சிலவற்றை நடைமுறைப்படுத்த முடியாமல் போகிற ஒரு தன்மை தான் உண்மையாக இந்த தேசிய பட்டியல் அரசியலில் இருக்கிறது. அந்த நிலைமை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அது புதிய விஷயம் அல்ல. இல்லை, இந்த கட்சியை பொறுத்தவரையில் அது ஒரு சர்ச்சையான எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஆசாத் சாலிக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோல்வியடைந்த உறுப்பினர்கள் 12 பேரை 10 பேருக்கு அதிகமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நியமித்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே தேசிய பட்டியலில் நியமனம் கொடுக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்படவில்லை. இது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு மாத்திரமுள்ள பிரச்சனை. தேசிய பட்டியல் பிரச்சனை ஆகச்சின்ன பிரச்சனை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஏன்னா 2 உறுப்புரிமை தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அது 2-3 இடங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை, சொல்லியும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அது யதார்த்தம் தான். அப்படியான ஒரு யதார்த்தமான சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் ஒப்பீட்டளவிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கிற தேசிய பட்டியல் உறுப்புரிமை என்கின்ற அந்த அபாண்டமான பிரச்சனைகளை விட மிகச் சொற்பமான பிரச்சனை இல்லை, இதற்கு பிரச்சனை தான் இருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிரச்சனை பொதுமக்கள் என்று சொல்கிறது முஸ்லீம்கள் தான் அதை பற்றி பேசுவார்கள். முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக கட்சி அரசியல் விடயங்களிலே கூடுதலாக பேசுகிற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அதனை பேசுவார்கள். சில இடங்களிலே தேர்தல் காலத்தை கையாளுவதற்கு என்று சில உத்தரவாதங்கள் அல்லது மேடை பேச்சுக்கள் என்று ஒரு விதமாக இருக்கிறது. அதில் தேசிய பட்டியல் என்கிறது இப்பொழுது வந்த விஷயம் இல்லை. தேசிய பட்டியலுக்கு முன்பு இந்த எங்களுடைய முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கட்சியை விடவும் மார்க்கத்துக்கு அடுத்ததாக ஊரைத்தான் பார்ப்பார்கள். பெருந்துரதிஷ்டம். தீவுகளாக தீவு கூட்டங்களாகவே இருப்பார்கள். ஒற்றை தீவாக இருப்பதை விட ஊராக பிரதேசவாதத்துக்கு அடிபட்டு போகிற, ஊர்த்துவத்தை மேம்படுத்தி ஊர்த்துவத்துக்கு அடிமைப்பட்டு போகிற சூழ்நிலை. எனவே இப்படியாக இருக்கிற ஒரு சமூகத்துக்குள் இந்த தேசிய பட்டியல் விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது தம்பி. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய பட்டியலுக்கு அதிக கிராக்கி நிகழ்வதாக கேள்விப்படுகிறோம். ஒரு தேசிய பட்டியல் உறுப்புரிமை ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு தகுதியும் இல்லாட்டி தேசிய பட்டியல் கொடுக்கறது தான் லேசு. ஏன்னா இந்த தேசிய பட்டியல் ஜேஆர்ஜேபத்தின் உருவாக்குவதன் காரணம் தேசிய பட்டியல் சிலர் புத்திஜீவிகள் இருப்பார்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பார்கள். அந்த புத்திஜீவிகளும் துறை சார்ந்த வல்லுநர்களும் ஜனரஞ்சகமாக இருக்க மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், மேடைகளில் பீரங்கியாக பேசி கவர்ச்சிகரமாக பேசி நாளை மறந்து போகிற அரசியல் எல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்களை மக்கள் அங்கீகரிக்கிற நிலைமை மிக குறைவாகத்தான் இருக்கும். அவர்களை தேர்தலில் இறக்கி வெற்றி பெற்று இந்த நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய, சமுதாயங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய புத்திஜீவித்தனத்தையும் அவர்களுடைய துறை சார்ந்த வல்லமையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. எனவே அந்த வாய்ப்பை பெறுவதற்காகத்தான் தேசிய பட்டியல் உருவாக்கப்பட்டு அவர்களை உள்ளிருக்கப்பட்டது, அவர்களை கொண்டு வந்து செய்வதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் கட்சிகளுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த தேசிய பட்டியல் கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதை கையாண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் தேசிய பட்டியல் விஷயம் நியாயபூர்வமாக நடந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். பலருக்கும் விருப்பங்கள், அபிலாசைகள் இருக்கும். இன்று வரைக்கும் தேசிய பட்டியல் என்கிற விஷயத்தை சரியாகத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கையாண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இப்பொழுது அண்மையில் திருகோணமலை மாவட்டத்துக்கு அந்த எம்பி தேசிய பட்டியலில் ஒரு உறுப்புரிமை இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அநேகமானோர் கூறியிருந்தார்கள் இது கட்சியினுடைய தவிசாளருக்குத்தான் இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று. ஏனென்றால் அவருடைய கட்சியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அதே நேரத்தில் கட்சிக்காக அவர் உழைத்திருக்கின்ற காலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பலரும் கருதினார்கள். இது அடிமட்ட கீழ்மட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு சில தரப்பினர் உங்கள் பகுதியில் உள்ளவர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு அளித்திருக்கிறது. உங்களுக்கு இது ஏமாற்றமாக இல்லையா? திருகோணமலைக்கு இந்த முதலாவது தேசிய பட்டியலை தற்காலிகமாக கொடுத்தவரிடமிருந்து பெற்றுக் கொடுத்தது என்பது ஒரு முக்கியமான படிப்பினை நமக்கு. ஏனென்றால் பல இடங்களில் நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்தோம்.
ஆனால் திருகோணமலைக்கு தேசிய பட்டியல் தருவதாக வாக்குறுதி அளிக்கவில்லை. இந்த அரசியல் சூழ்நிலை வாக்குறுதி அளிக்காத இடத்திற்கு ஒரு தேசிய பட்டியல் வழங்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் பகிர்வு சரியாக நடந்திருக்கிறது என்பதற்கான பெரிய உதாரணம். என்னை பொறுத்தவரையில் நான் தேசிய பட்டியலுக்காக அரசியலுக்கு செல்லவில்லை. ஆனால் தேசிய பட்டியலில் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன் பெரும்பாலும். இது எனக்கும் தலைவருக்கும் இடையிலான, எனக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பற்றிய கௌரவ இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் அலிசாயிர் மௌலான் அவர்களுக்கும், ஹசன் அலி செயலாளர் நாயகம் அவர்களுக்கும், ஏனைய முஸ்லீம் காங்கிரசினுடைய அன்றைய வேட்பாளராக இருந்தவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. அந்த உடன்பாட்டிலே என்னிடம் தலைவர் சொன்னார், பஷீர், நான் இவர்களோடு பேசினேன். பேசுகிற போது தவிசாளரையும் சேர்த்து நீங்கள் எங்களுடைய பட்டியலில் போட்டால் அவர் கட்சியிலே முக்கியமானவர், கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர், இப்போ கரண்ட் பொலிட்டிக்ஸில் இருக்கிறவர். நாங்கள் யாருமே கரண்ட் பொலிட்டிக்ஸில் இல்லாதவர்கள் தற்கால நிலையில். ஆகவே அவருக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவர்தான் வெல்லுவார் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் போய் என் முகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னார். அது நல்ல கேள்விதான் அவர்கள் சொல்வது. யோசிப்போம். ஆனால் நான் கேட்கத்தான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் தேசிய பட்டியலை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன். உங்களிடமும் கடந்த 7 மாதங்களுக்கு முன் நடந்த போட்டியிலே நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் தேசிய பட்டியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது. சொற்ப வாக்குகளாக இருந்தாலும் எனக்கு பஷீருக்கான வாக்குகள் சொற்ப வாக்குகளாக இருந்தாலும் மிகவும் உறுதியான வாக்குகள். உறுதியான மாற்றமில்லை, புத்திஜீவிகளின் வாக்குகள் மட்டுமில்லை, சாதாரணமான மக்களும் சொல்வதை விளங்கி கொண்டு அளிக்கப்படுகிற வாக்குகள் என்னுடைய வாக்குகள். ஆகவே எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த வாக்கு வங்கி அதிகரிக்கலாம். மாத்திரமல்ல, காத்தான்குடியிலே சகோதரி ஹிஸ்புல்லா அவர்கள் தேர்தல் கேட்டார், அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர தேர்தல் கேட்டார். ஆகவே காத்தான்குடியிலே செல்வாக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக கேட்கிறவருக்கு குறைவாக இருக்கும் என்று நான் சகோதரி அலிசாயிர் மௌலான் அவர்களையும் நீங்கள் லிஸ்ட்டிலே போடுங்கள், என்னையும் லிஸ்ட்டிலே போடுங்கள் என்றதை நான் கேட்டேன். கல்குடா தொகுதியில் வந்தவர் அரசியலுக்கு புதியவர். அலிசாயிர் மௌலான் அரசியலுக்கு பழையவராக இருந்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைந்து வேலை திட்டங்களில் ஈடுபட்டவராக அவர் இருந்தார். ஆகவே எனக்கு நம்பிக்கை இருந்தது, இவர்கள் எல்லோரோடும் என்னை போட்டால் நான் சகோதரர் ரஹ்மான் அவர்கள் தேர்தல் கேட்கறதுக்கான ஒரு உத்தேசத்தில் அந்த நேரத்தில் இருந்தால், ரஹ்மான் ஒரு காலமும் என்னை போடக்கூடாது என்று சொல்லவில்லை. காத்தான்குடியில் தேர்தல் கேட்ட சகோதரர் ஷிபிலி அவர்களும், சகோதரர் அலிசாயிர் மௌலான் அவர்களும், சகோதரர் ரியால் அவர்களும் போடக்கூடாது என்று சொன்னதாக எனக்கு சொல்லப்பட்டது. என்னிடம் நேரடியாக பேசவில்லை. ஆனால் என்ன பேசுகின்ற போது நேரடியாக அலிசாயிர் மௌலான் அவர்கள், இல்லை சேமனை நீங்கள் கட்சியில் ஆள் தானே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சார் என்று சொல்லி தலைவரிடம் சொன்னது முன்னுக்கு சொன்னார். ஆகவே தான் நானும் தலைவரும் பேசிவிட்டு, தலைவரும் சொன்னால் அப்படின்னா தேசிய பட்டியலில் தான் பஷீருக்கு கொடுக்க வேணும் என்று. சார், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்கள் கட்சி சார்பாக உங்களுக்கு ஏதேனும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதா? தேசிய பட்டியல் உறுப்புரிமை வழங்கப்படும் என்று தேசிய பட்டியல் விஷயங்கள் தேசிய பட்டியலுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கோ தேசிய பட்டியல் நியமிப்பதற்கோ கட்சி என்கிற அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தில் பேசப்படுவதில்லை. தலைவர் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் படிக்கு. தலைவர் என்னிடம் அந்த உத்தரவாதத்தை தந்தார். வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை எனக்கு தலைவர் தந்தார். பேசிவிட்டு அலிசாயிர் மௌலான் நடந்த பேச்சுவார்த்தை இவ்வாறாக அவர் போய்கொண்டிருந்த போது நானும் அவரும் வேறொரு அவருடைய வீட்டிலே இருக்கிற அவருடைய உம்மா தங்கி இருக்கிற அந்த அறைக்குள் சென்று நாங்கள் பேசினோம். பேசுகின்ற போது நான் உங்களுக்கு முந்தையும் தந்து தானே இருக்கிறேன், இப்பயும் தருவேன் இந்த தேசிய பட்டியல் சொல்லி நான் கட்சி தேர்தல் காலத்தில் கட்சியை மாவட்டத்தில் நிற்கதியாக்க நான் விரும்பவில்லை. ஒரு போட்டியை கடைசி நேரத்தில் லிஸ்ட்டை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடும் என்று ஒரு நாளும் இல்லை பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்தப்படுகின்ற போது. ஆகவே நான் அதை குழப்ப விரும்பவில்லை. நாம் பதவி இல்லாமல் இருக்கலாம், தேர்தல் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு தேர்தல் கேட்காததன் மூலம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்று பயப்படுறேன். நான் என்னை விட கட்சியை அதிகமாக மதிக்கிறேன். முன்பும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய தாயும் என்னுடைய கட்சியையும் நான் ஒன்றாக நேசிக்கிறவன் அந்த ஸ்தாபனம் என்ற ரீதியிலே. சரி, அதே நேரத்தில் கடந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய கருத்தின்படி இந்த பங்கீட்டு அடிப்படையில், அதாவது 2.5 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் குறிப்பிடத்தக்கவர்களுக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படும், யார் என்று பெயர் சொல்லவில்லை.
உண்மையாக கட்சி தற்போது இருக்கின்ற நிலைமை சூழ்நிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பங்கீட்டு அடிப்படையில் இதனை வழங்குவதாக இருந்தால் கட்சியினுடைய தவிசாளர் என்கிற வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு நீங்கள் வழங்குகிற ஆலோசனை என்ன? எந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் கூறலாம். தலைவருக்கான ஆலோசனையை நான் பகிரங்கமாக ஒரு டிவி நிகழ்ச்சியிலே பொதுமக்களோடு கலந்துரையாடுவது போன்று பேசுவது அரசியலுக்கு நாணயமான விஷயம் அல்ல. நான் அவரோடு பேசுவேன். தலைவர்களோடு நான் இன்னும் இந்த பாராளுமன்றத்தில் முடிந்ததிலிருந்து நீங்கள் எனக்கு தேசிய பட்டியல் தருவதாக வாக்குறுதி அளித்தீர்கள், அதை தாருங்கள் என்று இன்னும் கேட்கவில்லை. ஏனென்றால் அது அவருக்குத்தான் தெரிய வேண்டும். ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், கிளைம் பண்ணியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதி தலைவர் அவர்களிடம் நான் இது எனக்குரிய நீங்கள் சொன்ன விஷயம் நிறைவேற்றுங்கள் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மறு ஒன்றும் பேசலை. நான் இன்னும் தலைவரிடம் தேசிய பட்டியல் சம்பந்தமாக பேசவும் இல்லை, ஆலோசனை சொல்வதற்கும் இல்லை. தேசிய பட்டியல் எனக்கு தேசிய பட்டியல் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. சரி, அதே நேரத்தில் உங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் NFGG நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பாரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. அதனூடாக ஒரு உறுப்பினரை கட்சி பெறக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகளவான வாக்குகளோடு சேர்த்து NFGGக்கு ஒரு தேசிய பட்டியல் அந்தஸ்து ஒரு பங்கீட்டு அடிப்படையில் வழங்கப்படுவது குறித்து உங்களுடைய அபிப்பிராயம், நீங்கள் அதனை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? வழங்கினால் நல்லது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் எப்பொழுதுமே கூட்டு சேருகிற இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தான் ஐக்கிய தேசிய கட்சி 2 தேசிய பட்டியலில் முஸ்லீம் காங்கிரஸ் தந்தது. அது மாதிரி தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு NFGC கூட்டு சேர்ந்தது. பதிவு செய்யப்படாத கட்சியாக இருந்த பொழுதிலும் கூட தலைவர் அவர்கள் சொல்கிறார், நான் அந்த ஒப்பந்தத்தை பார்க்கவில்லை, அந்த ஒப்பந்தத்திலே இருக்கிற விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேறு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணி தேசிய பட்டியல் தருவதாக வாக்குறுதி அளித்ததாக NFGC சொல்கிறது என்ற அபிப்பிராயம் தான் தலைவருக்கு இருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே தேசிய பட்டியல் விஷயங்கள் கட்சி தலைவர்த்துவத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட விஷயம் அல்ல என்கிற ஒரு பார்வை கட்சிக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் இந்த அரசியலில் சேர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால் மற்றொரு மாவட்டத்தில் அவங்களுக்கும் ஒரு சொற்ப காலத்துக்கு தேசிய பட்டியலை கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சரி, அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களே, நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இம்முறை தேர்தலில் போட்டியிட்டிருந்தீர்கள். உங்களோடு சேர்த்து சின்ன மௌரூப் என்று அழைக்கப்படுகின்றவரும் இணைந்து போட்டியிட்டிருந்தார். அவர் இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் பட்டியலில் இணைக்கப்பட்டவர். அவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட முன்வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைக்காமையின் காரணமாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக அவர் வேட்பாளர் பட்டியலில் இணைந்தவர். நீங்கள் உங்களுடைய கருத்திலிருந்து எனக்கு தெரிய வருவது, நீங்கள் பரம்பரையாக அந்த அரசியல் செய்து வருகின்ற ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர், அதே நேரத்தில் கட்சி உறுப்பினர். இப்பொழுது நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை பூரணமாக அதில் இணைந்து செயற்படுகிறீர்களா, இல்லை அவர் செயற்படுகின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு சில கூட்டங்களுக்கு சென்ற பொழுது அவரை ஐக்கிய தேசிய கட்சி பொதுக்கூட்டங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அவ்வாறான ஒரு நிலை? உண்மையிலே சென்ற தேர்தலின் நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக பல கட்சிகள் போட்டியிட்டன. அதாவது யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று ACMC, ஜாத்திக ஹெல உரிமைய போன்ற பல கட்சிகள் இணைந்துதான் போட்டியிட்டன. நீங்கள் கூறியது போன்று அவ்வாறான நிகழ்வுகள் நடந்தன. இருந்தும் அவர் உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர், அதாவது எங்களுடைய மூதூர் தொகுதியினுடைய அமைப்பாளராக இருந்தவர். இருந்தும் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய அந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக ACMC கட்சியினுடைய அண்மையில் நடந்த அவர்களுடைய குருநாகல் நடந்த மாநாட்டில் கூட அவருக்கான அந்த தேசிய அமைப்பாளர் என்ற ஒரு பதவி கூட இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்தும் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பங்கிலே இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது நீங்கள் கூறுகின்றது போன்று இந்த அரசாங்கத்திலே இன்று யானை சின்னத்தில் போட்டியிட்ட அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ், அதாவது அரசாங்கத்தின் கீழே செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடுகள். நான் ஒரு இடைமறிப்பு மன்னிக்கணும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எவரும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இல்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால் இப்படி ரெக்கார்டடாக போயிடும். இல்லை, சாதாரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறவர்கள் அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் நான் என்ன கூறுகின்றேன் என்றால் இன்று அந்த அவ்வாறு போட்டியிட்டவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகையால் இன்று ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை எங்களுடைய தலைவர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களாகத்தான் பார்க்கின்றார் என்ற அந்த விடயத்தை தான் நான் இங்கே கூற வந்தேனே ஒழிய வெறுமனே கட்சி என்ற அந்த விடயத்தை நான் இங்கே எடுத்து கூறவில்லை. ஆகையால் இவ்வாறான பிரச்சனைகள் இன்னும் நிலவிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ந்து பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டு இன்னும் அந்த ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் தெளிவு பெறாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் எதிர்காலத்தில் அதற்கான தீர்வுகள் கிட்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு
கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்று கட்சிகளை சொல்லுவதற்கு நாங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உதாரணமாக நான் ஐக்கிய தேசிய கட்சி என்றால் நான் கூறுகின்றேன் பகிரங்கமாக நான் ஐக்கிய தேசிய கட்சி என்று. நாங்கள் இன்னும் ஒரு கட்சியினுடைய கூட்டத்திலோ அல்லது இன்னொரு கட்சியினுடைய சம்மேளனங்களிலோ நான் பங்கெடுப்பது கிடையாது. ஏனென்றால் எனக்கு ஒரு கட்சி என்று இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சர்கள் கூறியது போன்று அவருடைய தாய் போன்று கட்சியை பார்க்கின்ற ஒரு விடயமாக அவர் கூறியிருந்தார். உண்மையிலே மிகவும் சிறந்த ஒரு கருத்து. இன்று எங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக கட்சி பார்க்கின்ற விடயங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எல்லா விடயத்திலும் கட்சியை பார்க்கின்ற ஒரு நிலை தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த கட்சி எந்த கட்சி என்ற விடயத்தை அவர்களாகவே பகிரங்கமாக வெளியிட்டால் நல்லதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. மற்றும் இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்று ஊடகங்களிலும் அதே போன்று பல விடயங்களிலும் இது வெளிப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்கள் முன் வந்து என்னென்ன கட்சி என்பதை கூற வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்று ஒரு தொகுப்பாளர் இருக்கின்ற நீங்கள் இவ்வாறான கேள்விகளை கேட்கின்றீர்கள் என்றால் பொதுமக்களாகி அவர்கள் எவ்வாறான ஒரு மனப்பான்மையிலே இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்தில் நான் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இம்ரான், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று இப்பொழுது 5 மாதங்கள் ஆகிறது இல்லை? சரி, அதே நேரத்தில் நீங்கள் எத்தனை தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறீர்கள்? சுமார் நான் இப்பொழுது 8 அல்லது 10 தடவைகள் நான் பேசிவிட்டேன். விவாதத்திலே ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. வரவு செலவு திட்ட விவாதத்தின் போதும் அதே போன்று வருகின்ற பிரேரணைகள் சம்பந்தமான விடயங்களில் கூட மீன்பிடி, அதே போன்று எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதான பிரச்சனைகள் அந்த இடத்திலே வருகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எப்படியாவது ஒரு 5-10 நிமிடங்களாவது ஒதுக்கி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே முன்வைத்திருக்கின்றேன். அதில் மஜித் நகர், உப்பாறு, கண்டல்காடு போன்ற பகுதிகளில் குடியேறிய மக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்வதிலும் பாரிய பிரச்சனைகள் இருப்பதாக அங்குள்ள மக்கள் அங்கலாய்க்கிறார்கள். இதற்கு என்ன வழி செய்யலாம்? உண்மையிலே கிண்ணியா பிரதேசத்தில் இருக்கின்ற நீங்கள் கூறிய அந்த பிரதேசங்கள் மீள்குடியேற்ற கிராமங்கள் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படாத ஒரு நிலையில் தான் மீள்குடியேற்றம் செய்தார்கள். உதாரணமாக திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் போர் மட்டும் கிடையாது, சுனாமி, அதே போன்று இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் கூட இன்று சென்று அடையாத ஒரு நிலையிலே இன்று அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை மீள்குடியேற்றப்பட்ட கிராமங்கள் கூட இன்னும் அந்த அடிப்படை வசதிகள் அல்லது அந்த அடிப்படை வசதிக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் சென்ற அரசாங்கத்தின் கீழே எங்களுக்கு இவ்வாறான முயற்சிகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. உதாரணமாக எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இன சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமான அந்த வேறுபாடுகள் காரணமாக எங்களால் அதில் கூடுதல் விடயங்கள் முன்னெடுக்கப்பட முடியாவிட்டாலும் இப்பொழுது இந்த நல்லாட்சியின் கீழே இந்த தேசிய அரசாங்கத்தின் கீழ் பல முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த குறைகளை அது சம்பந்தமான அமைச்சர்களுடைய கவனங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களை கூட இன்று அந்த மீள்குடியேற்றங்கள் ஒரு நல்ல முறையிலே ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்ற விஷயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தி எப்படியாவது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் இருக்கின்ற அந்த காணியை கூட இன்னும் அதுக்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்க முடியாத எத்தனையோ பிரதேசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 70, 80, 90 ஆண்டுகள், அதாவது 30 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே ஒளி அவர்களுக்கான அந்த பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. அதாவது உங்களுடைய காணி என்று கேட்டால் அவர்களுக்கு இது என்னுடைய காணி என்று உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்களை எல்லாம் இனம் கண்டு அவர்களுக்கான அந்த காணி பத்திரங்கள், மீள்குடியேற்ற வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற பல விடயங்களை நாங்கள் அமைச்சுகளுடனும் தொடர்ந்து அமைச்சர்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை. அதே நேரத்தில் தவிசாளர் அவர்களே, கிழக்கு மாகாணம் இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆட்சிக்குள் இருக்கிறது. கட்சி தான் அதிகாரத்துக்கு வந்து இப்பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிழக்கில் ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் இருந்தும் அல்லது ஒரு கிழக்கில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு முதலமைச்சரை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அங்கிருக்கின்ற மக்களுக்கான பிரச்சனைகள் பல தீர்க்கப்படாமல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. காணி பிரச்சினை, அதே நேரத்தில் சில பல பகுதிகளில் நம் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படாமல் அவ்வாறு முடங்கி கிடக்கின்றன. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு எடுப்பதில் பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் சமூகங்களுக்கு இடையில் பிளவும் இருக்கிறது. இனத்துவ ரீதியாக ஒருவரை கூறிக்கொள்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது கிழக்கு மாகாணம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை. ஏன் இவ்வானதொரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது?
நான் வேலை வாய்ப்பு கணிசமாக வழங்கப்பட்டிருக்கிறதாக நினைக்கிறேன். ஒப்பீட்டளவிலே அபிவிருத்தி என்பது எங்களுடைய இந்த மாகாண சபை முறைமையிலே அபிவிருத்திக்கான ஒதுக்கீடை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு பிராந்தியத்தை ஆளுவது இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் பொதுவாக இந்த மாகாண அரசியலையும் மாகாண நிர்வாகத்தையும் நகர்த்தி செல்வதற்கான ஒரு பரிபூர்ணமான அனுபவம் பெற்றவர்கள் அதற்குள் இல்லை. இன்னும் புதிதாக முதலமைச்சர் சகோதரர் நசீர் ஹாஃபிஸ் அவர்கள் கூட அரசியல் நிர்வாகத்திற்கு முதல் எம்பியாகவோ அல்லது ஒரு பிரதேச உறுப்பினராகவோ அவர் இருந்ததும் இல்லை. ஆகவே அவரிடம் கொஞ்ச காலம் மாகாண சபையிலே அமைச்சராக இருந்து முதலமைச்சராக இருக்கிறார். அவரும் கற்றுக்கொண்டு இந்த நிர்வாகத்தை அவர் இருக்கிற அடிப்படையில் சரியாக செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்தியிலே ஆட்சியாக இருந்தபோது, பொதுஜன ஐக்கிய ஆட்சியாக இருந்தபோது யுத்தம் முடிந்து உடனடியான காலம், கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் தமிழர்களை திருப்திப்படுத்துவதும் சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதும் இந்தியாவை திருப்திப்படுத்துவதுமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலான ஒதுக்கீடுகளையும் செய்தார்கள். நண்பர் சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒப்பீட்டளவிலே இந்த முறை இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட அதிகமான அபிவிருத்தியும் அதிகமான வேலை திட்டங்களும் வேலைவாய்ப்பு நடைபெற்றது உண்மைதான். அது செய்வதற்கு காரணமாக இருந்த அன்றைய அரசியல் சூழ்நிலை. அன்றைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே தான் முதலமைச்சராக, ஆளுங்கட்சிக்கு உடன்பாடாக இருக்கிறவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார்கள். ஆகவே இப்பொழுதுதான் நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற ஆட்சி 5 மாதங்களாகிறது. இந்த 5 மாதங்களுக்குள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மிக சொற்ப காலம் தான் அதில் இருக்கிறது. இந்த பொருட்படுத்த காலத்தை ஒப்பிடுகிற போது நடந்திருக்கிற வேலையில் நான் பெரிய குறை சொல்ல மாட்டேன். சரி, அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இம்ரான், உங்களுடைய திருகோணமலை சீனக்குடா பகுதியில் கருமலையூற்று பள்ளிவாசல் என்று ஒன்று இருந்தது, தெரியும் தான்? சென்றிருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறீர்களா? இந்த பள்ளிவாசல் இருக்கிறதா? இப்போது கட்டப்பட்டு இருக்கின்றது. என்ன கட்ட? அதாவது சிறிய ஒரு பெட்டியாக கட்டப்பட்டு அது ஒரு பள்ளிவாசல் என்ற ஒரு போர்வையிலே இப்பொழுது பாரம்பரிய பெருமை மிக அந்த பள்ளிவாசலுக்கு என்ன நடந்தது? உண்மையிலே இந்த கருமலையூற்று பள்ளிவாயல் சென்ற அரசாங்கத்தின் கீழ் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த மாகாண சபை, நான் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட கௌரவ அமீர் அலி அவர்கள் ஒரு பிரேரணையை அந்த மாகாண சபையிலே சமர்ப்பித்திருந்தார். அந்த சமயத்திலே பல விவாதங்கள், அதாவது ஒரு நாள் முழுக்க நாங்கள் கருமலையூற்று பள்ளி இருக்கிறதா இல்லையா என்ற விவாதத்தை நாங்கள் மாகாண சபையிலே பேசியிருந்தோம். அந்த நேரத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தை சேர்ந்த அரசாங்க மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த பள்ளி இருப்பதாகவும் பின்பு அது காத்துக்கு அல்லது மழைக்கு கரைந்ததாக கூட அவர்கள் கூறியது இன்னும் அந்த ஹென்சாட்டுகளில் இருக்கின்றது. அதாவது நாங்கள் பொய் கூறவில்லை. உதாரணமாக அல்லது நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஹென்சாட் விவாதங்கள் இருக்கின்றது, அதை எடுத்து பாருங்கள். அந்த நேரத்தில் கூட பல விவாதங்கள், எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே பல கருத்து மோதல்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த விடயமாக இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த பள்ளிவாயலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பள்ளிவாயல் உடைக்கப்பட்டது உண்மை என்ற விடயத்தை நாங்கள் மாகாண சபைகளிலே பகிரங்கமாக, அந்த நேரத்தில் எத்தனையோ பத்திரிகையில் கூட என்னுடைய பேட்டியில் கூட நான் அதை வெளியிட்டிருந்தேன். என்னென்றால் நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்து அங்கே போக முடியாமல் தடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகையால் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு பிரதானமாக காரணமாக இருந்த ஒருவன் என்ற முறையில் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இருந்த பிறகும் சென்ற 100 நாள் திட்டத்தின் கீழே அந்த அரசாங்கத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருந்தார்கள். அதற்கு பிறகு நல்லாட்சியின் கீழ் இந்த அரசாங்கம் மாற்றத்துக்கு பிறகு இப்பொழுது மக்கள் சென்று கொண்டு இருந்தாலும் இன்னும் அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் சென்ற மாத இறுதியில் கூட நாங்கள் கௌரவ ஹலீம் மினிஸ்டர் அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த பள்ளியை இப்பொழுது கட்டித்தருவதற்கு ஒரு நிறுவனம் முன் வந்திருக்கின்றது. ஆகையால் அந்த பள்ளியை நாங்கள் கட்டுவதற்கான திட்டங்களை நாங்கள் அதில் அமைப்பதில் சிக்கல் இல்லை. அந்த பள்ளி அது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் ஹலீம் மினிஸ்டரோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகையால் அதற்கான முழு விடயங்களையும் நாங்கள் சரி செய்து ஏன் பாதுகாப்பு தரப்பினர் தவிசல் அவர்கள் இது ஒரு பாரம்பரிய பெருமைமிகு ஒரு பள்ளிவாசல், அது ஒரு அடையாளமாக இருந்தது. அந்த இடத்திலிருந்து இப்பொழுது காணாமல் போயிருக்கிறது. காணாமல் போன விடயம் கூட மிக நீண்ட காலமாக மறைக்கப்பட்டு வந்திருக்கிறது.
இராணுவத்திலே முஸ்லீம்கள் பிரித்தானிய அரசு காலத்திலே நிறைய பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்களும் மலேசியா ஜாவா போன்ற பகுதியைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் நேவியிலும் ஆர்மியிலும் இருந்த காரணத்தில் அவர்களுக்காக விசேடமாக கட்டப்பட்ட ஒரு பெரும் முஸ்லீம்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பள்ளி வாயில் அது. ஆகவே அது உடைக்கப்பட்டது மாபெரும் பிழை, கட்டப்படாமல் இருப்பது அதைவிட பிழை. இல்லை, அதான் இப்பொழுது அது கட்டுவதற்கான எல்லா முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற மாதத்திலே அமைச்சர் அவர்கள் அங்கு வந்து அதை பார்வையிட்டு அதற்கான வேலையை ஆரம்பிப்பதாக கூட எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நிச்சயமாக அதை நாங்கள் விடப்போவது கிடையாது. ஏனென்றால் அது எங்களுடைய பூர்வீக ஒரு சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்று பல விடயங்கள் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இழக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நன்னீர் கிணறு கன்னியா என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் கூட முஸ்லிம்கள் வாழ்ந்ததுக்கான ஜியாரங்கள் பள்ளி வாயில்கள் இருந்தன. ஆனால் இன்று போய் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவைகள் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கு முஸ்லிம்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லாத அளவுக்கு இன்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அங்கு மீள்குடியேற்றப்படுகின்ற அந்த பெயர் பட்டியலில் கூட எந்த ஒரு முஸ்லீம்களுடைய பெயர்களும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கன்னியாவிலே முஸ்லீம்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு சென்ற அரசாங்கத்தின் கீழ் சில செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இவற்றை நாங்கள் இனம் கண்டு கட்டம் கட்டமாக இவற்றை நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகளை நாங்கள் கௌரவ பிரதமர், அதை போன்று ஜனாதிபதி, இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் கூட எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இதற்கான விடயத்திலே நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுடைய கட்சியினுடைய மறுமலர்ச்சிக்காக பொல்கொல்லையில் இடம்பெற்ற ஒரு பேராளர் மாநாட்டின் பொழுது பல புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, பல புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கட்சியினுடைய செயலர் நாயகத்தினுடைய ஒரு சில அதிகாரங்கள் உயர்பீட செயலர் ஒருவருக்கு வழங்கப்பட்டமை குறித்து சில அதிருப்தியான கருத்துக்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் நிலவுகிறது. இது ஏன் அவ்வாறானது ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டது? ஒரு மூத்த போராளி, கட்சியினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைமை ஒதுக்கப்படுவதாக, ஓரங்கட்டப்படுவதாக சிலர் இதனை கருதுகிறார்கள். இதனை தவிசாளர் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விடயம் நான் அண்மையிலும் ஒரு ஊடகத்தில் பேசுகிற போது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நான் சொன்னேன், இது ஒரு தனி நபருக்குரிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கவில்லை. இது ஸ்தாபனத்துடைய ஜனநாயக மேம்பாட்டிலும் ஒரு சமத்துவ அடிப்படையான செயல்பாட்டிலும் விழுந்த ஒரு கீறலாகத்தான் நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு தவிசாளராகவும் கட்சியினுடைய உறுப்பினராகவும் நான் பார்க்கிறேன். இந்த சூழ்நிலையை மேம்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிலைமை மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். ஆனால் இதனை பகிரங்கமாக பேசுவதை விட நான் ஒரு கட்சியின் தவிசாளர் அடிப்படையிலே தலைவரோடும் கட்சிக்குள்ளும் தான் இதனை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே நேரத்தில் நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் என்று பார்த்தால் அது இந்த கட்சியினுடைய யாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாம் நமது யாப்பை ஜனநாயக பண்போடு வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே வருகின்ற யாப்பை நாங்கள் ஜனநாயக பண்போடு இருக்க வேண்டும் என்று கோர அருகதையற்றவர்களாகிவிடுவோம். ஆகவே நாங்கள் இங்கிலீஷ் சிங்கள பௌத்த இனவாதிகள், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்து நீங்கள் ஒரு கட்சியே இல்லை என்று சொல்லலாம். அல்லது தமிழரசு கட்சியில் யாப்படுத்து பார்த்தீங்கன்னா அதில் செய்ய ஜனநாயக நடைமுறை இல்லைன்னு வாதிடலாம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் அப்படி பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியை சொல்லலாம். பலவிதமான ஆகவே நாங்கள் கட்சியை பொறுத்தவரையில் உறுதியாக இருக்கிறோம். அந்த செயற்பாடு ஜனநாயக விரோதமானது என கருதுகிறீர்கள்? விரோதம் என்பதை விட ஜனநாயக குறைபாடு என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். ஜனநாயக குறைபாடு என்ற தனிநபர் சகோதரர் ஹசன் அலி அவர்களுடைய அதிகாரம் இல்லாமல் செய்யப்பட்டதல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் நாயகத்தினுடைய விஷயம். செயலாளர் நாயகம், செயலாளர் என்கின்ற இது தேவையா என்கிற ஒரு கலந்துரையாடலை செய்ய வேண்டி ஏற்படும் அல்லது செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ள மறைப்பதற்கோ அல்லது இது பண்ணது கொண்டு நானும் இருந்துதான் கையெழுத்தி உடன்பாடு தெரிவித்தேன். என்ற வரையில் எனக்கு ஒரு குற்ற உணர்வு அது சம்பந்தமாக இருக்கிறது. நான் அதில் பேசியிருக்க வேண்டும் என்கின்ற அதனை நான் பேசியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை, பேசவில்லை என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது. நான் எவற்றையும் பகிரங்கமாக நேரே நான் எதையும் இழந்தாலும் பேசக்கூடிய வல்லமையை வல்லவன் எனக்கு வழங்கியிருக்கிறான் நான் நினைக்கிறேன். பேசாமல் விட்டது என்னுடைய அரசியல் வரலாற்றிலே இழைக்கப்பட்ட எனக்கு நானே இழைத்த பிறந்தவர் என்று கருதுகிறேன். சரி, அதே நேரத்தில் இப்பொழுது அரசியலமைப்பு குறித்து பேசப்படுகிறது. புதியதொரு அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அல்லது இருக்கின்ற அரசியலமைப்பு திருத்தப்படும் அல்லது புதிய திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று. இணைந்த வடகிழக்கில் நிலத்தொடர்பற்ற முஸ்லிம் நிர்வாக அலகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சு ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் பேசப்பட்டு வந்த விடயம். 13வது திருத்தத்தினூடாக முஸ்லிம்களுக்கான இந்த அடிப்படை உரிமை அல்லது அவர்களுடைய அபிலாஷையாக இருந்த இந்த விடயம்
13ஆம் திருத்தத்தில் எந்த இடத்தில் முஸ்லிம்கள் பற்றி குறிப்பிடாமையின் காரணமாக தலைவர் அஷ்ரப் அவர்கள் கண்ட ஒரு கனவு என்று கூட இதனை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்தில் இதை பற்றி பேசி கடைசியில் கரையோர மாவட்டம் வரை வந்து இந்த விடயத்தை வேறாக பிரித்து பேசியிருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது புதியதொரு அரசியலமைப்பு உருவாகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறதொரு செயற்பாடு அல்லது இவ்வாறதொரு எதிர்பார்ப்பை முஸ்லிம்கள் வைத்துக் கொள்வது நடைமுறை சாத்தியமானதா, நடக்குமா? ஏனென்றால் சில விடயங்களை வெளித்தறிய பேசுகின்ற பொழுது இனவாத சக்திகள் அதனை மறுநாளை செய்தியாக்கி வேறு வகையில் சமூகங்களுக்கு இடையில் கொண்டு செல்ல முற்படுவார்கள். இதைத்தான் நீங்கள் இறுதியாக சொன்ன விஷயத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். முஸ்லிம்களுடைய அரசியலில் அடக்கி வாசிக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சொல்லுகிறேன் என்ன விஷயம் என்றால், முஸ்லிம்களுக்கு வடகிழக்கு இணைந்த அடிப்படையிலான ஒரு தீர்வு தமிழர்களுடைய அபிலாசை மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்திலே அதுதான் ஓடுகிறது. அது வடகிழக்கு ஒரு அலகு என்ற அடிப்படை இல்லாமல் எந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களும் எந்த தீர்வையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர்கள் எங்களுடைய சகோதர என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். அதே நேரம் இன்னொரு சகோதர இனம்தான் முஸ்லீம் சமூகம் என்பதையும் தமிழ் தேசிய தலைமைகள் பார்க்க வேண்டும். முஸ்லிம்களுக்கும் அந்த அபிலாசைகள் இருக்கின்றன. ஏற்கனவே எவ்வாறு தமிழர்கள் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த போது தங்களுக்கான ஒரு சுயாட்சியை பெற்றுக்கொள்ள தவறுகள் விட்டதன் காரணமாகத்தான் 60 வருடமாக சஃபா பண்ணுகிறார்கள். வேதனைகள் அரசியல் ரீதியாக வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு அனுபவிப்பை வடகிழக்கு இணைந்த அழகை ஏற்படுத்துகின்ற போது முஸ்லிம்கள் அனுபவிக்க விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு யதார்த்தத்தை தங்களுடைய அனுபவத்திலிருந்து தமிழ் தேசிய தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய அழகை விடுவதாக இல்லை. இந்த பிரச்சனை வருகிற போது இது 2000ஆம் ஆண்டு யாப்பு ஒரு 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 நகல் யாப்பு பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எம்.எச். அஷ்ரப் அவர்களினால் அன்றைய அரசிலே அவர்தான் அதனை முன்வைத்து உரையாற்றினார் 2 மணித்தியாலங்கள். அந்த யாப்பிலே முஸ்லிம்களுக்கு தென்கிழக்கு அழகு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய கையிலே முஸ்லிம்களுடைய தீர்வை கொடுங்கள் என்று சொல்கிறவர் நிலத்தொடர்பற்ற அடிப்படையிலான அழகு என்பதுதான் முஸ்லிம் காங்கிரஸுடைய அபிலாசையும் கோரிக்கையுமாக இருக்கிறது. அதனை நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு காலம் கைவிடப் போவதில்லை. அடக்கி வாசிக்கிற ஒரு தன்மை வெளிப்படுகிறது. ஆனால் அதனை அடக்கி வாசிக்க தேவையில்லை, பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அழகு இல்லாவிட்டால் இப்போ அதுதான் நான் சொன்னேன், எல்லாமே பள்ளிவாசலுக்கு 2 கல்லை எந்த காவால் எறிந்தால் போதும் நாங்கள் எங்களுடைய பிரதானமான பிரச்சனையை மறப்பதற்கு என்ற நிலைமை வந்திருக்கிறது. அதனை மாற்றி அமைத்தே ஆக வேண்டும். அதற்கு என்று ஒரு குரல் பேசவும் இதற்கென்று ஒரு உறுதியான குரல் பேசவுமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எங்களை கட்சிக்குள்ளும் வெளியிலும் ஏற்படுத்தும். முஸ்லிம்களுக்கு என்று இனப்பிரச்சினை தீர்விலே தாங்களே ஆளுகிற சுயநிர்மையோடு கூடிய சிங்கள மக்கள் பிராந்திய ரீதியாக அனுபவிக்கிற அதே அரசியல் சலுகைகளும் அதே உரிமைகளும், தமிழ் மக்கள் பிராந்திய ரீதியாக தாங்கள் அனுபவிக்க விரும்புகிற அரசியல் அபிலாசைகளும் உரிமைகளும் போல முஸ்லிம்களும் தங்களுடைய அபிலாசைகளையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்கு உரிய அழகு என்பது மிக முக்கியமானது. அதனை முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு காலமும் கைவிடப் போவதில்லை. அதனை கைவிட்ட முஸ்லிம் காங்கிரஸில் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் அல்ல. அதே நேரத்தில் எங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் மாத்திரமே இருக்கிறது. இப்பொழுது இணைந்த வடகிழக்கின் ஊடாக தீர்வு திட்டம் அல்லது வடக்கு கிழக்கு பிரிந்து, அந்த வடக்கு கிழக்கு பிரிந்து என்பது முஸ்லிம்கள் இடையில் முஸ்லீம் அரசியல் தலைமைகளுக்கு இடையில் இருக்கின்ற கருத்து. அதனை தமிழ் தலைமைகள் குறிப்பாக எல்லோரும் இணைந்த வடகிழக்கு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கமும் வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது என்ற ஒரு அடிப்படையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இது சாத்தியமா? இணைந்த வடகிழக்கு என்கிற அந்த விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு, இணைந்த வடகிழக்கா, கிழக்கு வேறு வடக்கு வேறு இருக்கிறது? நான் 1994ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இருந்து 90களுக்கு பின்பு 90ல் இருந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் போராட்டம் ஆயுத போராட்டமாக 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்துக்கு நகருகிற போது முஸ்லிம் மக்கள் அந்த போராட்டத்தினால் முஸ்லிம்கள் என்ற தனி அடையாளம் காணப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த காலம் தொடக்கம் முஸ்லிம்களுக்கான ஒரு தாங்களே ஆளுகிற அழகு அவசியம் என்ற அபிப்பிராயத்தை தான் நான் வைத்திருக்கிறேன். சரி, நன்றி. நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தவிசாளர் அவர்களே, அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மோரூஃப் அவர்களே. நன்றி சகோதரர். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.